மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் என்னென்ன ஆசைப்படுகிறீர்களோ அத்தனையும் கிடைத்து எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. குல்ஃபி குல்ஃபி, மேங்கோ குல்ஃபி, கேசர் மேங்கோ, சூப்பர் குல்ஃபி. குல்ஃபி குல்ஃபி, மேங்கோ குல்ஃபி, சூப்பர் மேங்கோ, கேசர் குல்ஃபி. கேசர்னா என்ன? குங்குமப்பூ. மேங்கோனா என்ன? மாம்பழம். மாம்பழம் குங்குமப்பூலாம் கலந்த ஒரு குல்ஃபி. பாருங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு செய்ய போகிற ஐட்டம் கேசர் மேங்கோ குல்ஃபி. இதுக்கு தேவையான பொருட்கள்: மாம்பழ விழுது 1 கப், சோள மாவு 1 மேஜைக்கரண்டி, ஃப்ரெஷ் க்ரீம் 1 மேஜைக்கரண்டி, கண்டென்ஸ்டு மில்க் 250 கிராம், பாதாம் பருப்பு 1/4 கப், குங்குமப்பூ சிறிதளவு, முந்திரி பருப்பு 1/4 கப், பிஸ்தா 1/4 கப், பால் 1 லிட்டர். இப்போ குல்ஃபின்றது ஒரு ஐஸ்கிரீம் வெரைட்டி. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ மேங்கோ சீசனில் இருக்க தொட்டு இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எப்பொழுதுமே குல்ஃபி செய்யும்பொழுது ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணணும். இது காய்ச்சின பாலை நான் இங்கே வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 லிட்டரு. இதை நான் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். குல்ஃபின்றது ரொம்ப ஒரு க்ரீமியான ஒரு டெசர்ட். ஸோ அதனால் அதுக்கு ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ் மில்க் தேவைப்படும். இந்த குல்ஃபி செய்யும்பொழுது நான் சர்க்கரையை ஆட் பண்ணல. நான் கண்டென்ஸ் மில்கில் தேவையான இனிப்பு இருக்குது. ஸோ இந்த பால் நான் அடுப்பு ஆன் பண்ண பிறகு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ண போகிறேன். இந்த கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண உடனே ஒரு திக்னஸ் வரும் அந்த பாலுக்கு. இப்போ யூஸ்வலி பால், கண்டென்ஸ் மில்க்கு, குல்ஃபி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வெரைட்டி செய்யும்பொழுது கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், ஜாஸ்தி கிடையாது. நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணியில் கரைக்க போகிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைக்க போகிறேன். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்சரை நான் அந்த பாலில் ஆட் பண்ண போகிறேன். எப்பொழுதும் கார்ன்ஃப்ளவர் கரைக்கும் பொழுது கோல்டு மில்க் இல்லைனா கோல்டு வாட்டரில் கரைக்கணும். ஹாட் லிக்விடில் டைரெக்டாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணக்கூடாது, இல்லைனா கட்டி கட்டியாக லம்பியாக வரும் நமக்கு. ஸோ இப்போ இதில் இந்த திக் மில்கில் ஃபுல் க்ரீம் மில்கில் கண்டென்ஸ் மில்க்கும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஐட்டம் நான் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ க்ரீம் மார்க்கெட்டில் 2 வெரைட்டிஸ் இருக்குது, டேரி க்ரீம், நான் டேரி க்ரீம். இது டேரி க்ரீம் ரெகுலராக இந்த பேக்கெட்ஸ்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்குது. இந்த க்ரீம் நம்ம ஹீட் பண்ணலாம், மற்ற க்ரீமை ஹீட் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த லிக்விடில் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ண போகிறேன். இப்போ குல்ஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐட்டம் நட்ஸ். ஸோ இந்த நட்ஸை நான் இப்போ இந்த க்ரீம்லாம் நல்லா பிளெண்ட் பண்ண பிறகு கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுவேன். பேலன்ஸ் நட்ஸை கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ஸ்டேஜில் க்ரீம் ஆட் பண்ண பிறகு இந்த மிக்சர் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கூல் ஆன பிறகு தான் இந்த மாம்பழ விழுதை நம்ம ஆட் பண்ணோம். இந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து இந்த விழுதை மட்டும் இப்படி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதை ஹாட் இதில் போடக்கூடாது, அப்போ அது கர்டில் ஆகும், திரிஞ்சிடும். அதனால் இந்த என்டையர் மிக்சர் கூல் ஆன பிறகு இந்த மாம்பழ விழுதை ஆட் பண்ணிவிட்டு இந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் குல்ஃபி மோல்டில் போட்டு செட் பண்ணணும். இப்போத்துக்கு இந்த மிக்சர் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். இப்போ நான் முதல்ல சொன்னது மேங்கோ கேசர் குல்ஃபி. ஸோ கேசர்னால் குங்குமப்பூ. ஸோ இந்த குங்குமப்பூவை நான் ஏற்கனவே கொஞ்சம் கொதிக்கிற பாலில் கரைச்சி வச்சுருக்கேன், அப்போ தான் அந்த கலர் நல்லா வரும். இப்போ இந்த மிக்சரில் நான் இந்த குங்குமப்பாலை ஆட் பண்ண போகிறேன். எப்பொழுதுமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் உடம்புக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருந்தால் கூட
இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு சாஃப்ரன்னு வாங்க இங்கிலீஷில். குங்குமப்பூக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பால் மிக்சரில் இப்போ கேசர் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாம்பழ விழுதை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு மாம்பழம் வேண்டான்னா கூட இப்படியே பிளெயினாக சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஃப்ரூட் பல்ப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் எபிசோடில் நான் லீச்சி யூஸ் பண்ணேன். ஸோ இந்த தடவை மேங்கோ. இது நிஜமாகவே ரொம்ப சுவையாக இருக்கும். கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி வெளியில் டெசர்ட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இது ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த நட்ஸை ஆட் பண்ண போகிறேன். நட்ஸை இப்படியும் ஆட் பண்ணலாம், வேணும்னா ஒரு பிளெண்டரில் போட்டு பொடிச்சும் ஆட் பண்ணலாம். நான் இப்படி பாதி போலாவே சாப் பண்ண நட்ஸை ஆட் பண்ண போகிறேன். நான் ஆட் பண்ணுற நட்ஸ் வந்து பாதாம், பிஸ்தா, அப்புறம் முந்திரி. ஸோ இந்த என்டையர் மில்க் மிக்சரையும் நான் இப்போ குல்ஃபி மோல்டில் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். மாம்பழம் ஒரு பீசஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, கம்ப்ளீட்டாக பல்ப் இல்லைனா கூட நம்ம சாப்பிடும் பொழுது ஐஸ்கிரீமில் சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக பல்ப் ஆகலைனா கூட அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் இந்த குல்ஃபி மோல்டில் நான் இந்த மிக்சரை ஆட் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக ஓவர் நைட் செட் ஆகணும். இப்போ இந்த குல்ஃபி மிக்சரை இந்த மோல்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த லிட் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். அப்படி இந்த மோல்ஸ் இல்லைன்னா கூட கவலைப்பட வேண்டாம். சாதா இந்த சின்ன மண் சட்டி, மண் பானையில் கூட செட் பண்ணலாம் குல்ஃபி. அதுதான் ட்ரெடிஷ்னலாக குல்ஃபி செட் பண்ணுற மெத்தட். மோல்ஸை நான் ஃப்ரிட்ஜில் இப்போ ஃப்ரீஸரில் செட் பண்ண போகிறேன். இப்போ நேர்களே சுவையான மேங்கோ கேசர் குல்ஃபி தயார். மாம்பழ கேசர் குல்ஃபி செய்ய தேவையான பொருட்கள்: மாம்பழ விழுது 1 கப், சோள மாவு 1 மேஜைக்கரண்டி, ஃப்ரெஷ் க்ரீம் 1 மேஜைக்கரண்டி, கண்டென்ஸ்டு மில்க் 250 கிராம், பாதாம் பருப்பு 1/4 கப், குங்குமப்பூ சிறிதளவு, முந்திரி பருப்பு 1/4 கப், பிஸ்தா 1/4 கப், பால் 1 லிட்டர். மாம்பழ கேசர் குல்ஃபி செய்முறை: ஒரு பாத்திரத்தில் சுண்ட வைத்த பால், கண்டென்ஸ்டு மில்க் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் கலந்த சோளமாவு கலவையை சேர்த்து கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நன்றாக கலந்து ஆற வைக்கவும். பிறகு அதில் பாலில் கலந்த குங்குமப்பூவை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் மாம்பழ விழுதை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி பருப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதை குல்ஃபி மோல்டில் ஊற்றி மூடி ஃப்ரீசரில் இரவு முழுவதும் வைத்தெடுத்து சாப்பிடவும். மாம்பழ கேசர் குல்ஃபி தயார்.